Marl Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAG அறிக்கை குறித்து பேச போகிறோம். ஏற்கனவே சமீபத்தில் இதே போன்ற CAG அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வைரலாச்சு. அது எதன் பொருட்டு வைரலாச்சு அப்படின்னா, நடுவண் அரசு வெளியிடக்கூடிய இந்த CAG அறிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நடுவண் அரசனுடைய பலவிதமான குறைபாடுகளை குறித்து CAG அறிக்கை சில மாதங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பேசியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட பொருளாக மாறியது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே கூட அவங்க வந்து அறிக்கை வெளியிடுவாங்க. தமிழ்நாடு குறித்து சமீபத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான CAG அறிக்கை அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த CAG வெப்சைட்லேயே வந்து போய் பார்த்தீங்கன்னா அது குறித்து தமிழ்லேயே வந்து அதுக்கான தமிழாக்கமும் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. PDF லிங்க்கு கூட நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் பார்த்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் நிறைய விஷயங்களை குறித்து இப்போ பேசியிருக்கிறாங்க. நிறைய எப்படிலாம் செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே அதில் இருக்குது. அதில் மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க வகையில் என்ன துறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை. முக்கியமாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசுபடு பொருளாக உருமாறி இருக்குது. இன்ஃப்ரான்னு கூட சொல்ல முடியாது, அது உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக முறைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதை குறித்து தான் என்ன பேசியிருக்கிறாங்க, அது வந்து எந்த அளவுலாம் பேசுபடு பொருளாக மாறி இருக்குது, ஏன் அந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு உள்ள அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் வந்து சேர்க்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ கேக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை தமிழ்நாடு அரசு தொடர்பாக பல விஷயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக இது எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிடமிருந்து தரவுகளை முதல்ல வாங்குவாங்க. அந்த தரவுகளை எடுத்து அந்த தரவுகள் அடிப்படையில் அவங்க வச்சுருக்கிற கிரைட்டீரியா பேஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, ஒழுங்காக செயல்படுறாங்களா இப்படின்னு பலவிதமான விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த CAG ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கடன் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் மருத்துவ ரீதியிலான கட்டமைப்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான நிலைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. CRZ, அதாவது கடற்கரை ஒழுங்காற்று விதிகள் ஆகியவற்றை வந்து பின்பற்றப்படாமலேயே பலவிதமான திட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு அவை வந்து கடற்கரைக்கு பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்காது அப்படின்னு சொல்லி அதை அங்கே செயல்படவும் அனுமதிச்சிருக்கிறாங்க. போஸ்ட், அதாவது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு செயல்பாடை பொறுத்து நீங்கள் ஓகே கொடுக்கணும் இல்லையா, அதுலேயும் வந்து முழுமையாக முறையாக CRZ விதிகளை வந்து பின்பற்றவே படலை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பலவிதமான விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக முன் வச்சிருக்கிறாங்க. அதில் மிக குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயம்தான். பொதுவாகவே இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்று. நம்ம ஆண்டுதோறும் வந்து நிறைய மருத்துவர்களை வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது உருவாக்கி தரோம். நம்ம அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு மெடிக்கல் டூரிசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பல நாடுகள்லேருந்து, அண்டை மாநிலங்கள்லேருந்து, பல இடங்கள்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு முழுமையாக குணமாகி சென்ற நபர்கள் நம்ம வந்து பல பேரை வந்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் குறிப்பாக தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை இரண்டினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. என்னன்னா, தனியார் மருத்துவமனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் கிளாஸ் அப்படிங்கிறவங்க போய்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிறத நோக்கி இன்னைக்கும் பெரும்பாலான மக்கள் சார்ந்துதான் இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனையுடைய சிறப்பு திட்டங்களை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், அல்லது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பல பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், சாதாரண பாட்டாளி வர்க்க மக்களாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனையை நம்பித்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இயல்பான இயற்கையான ஒரு உண்மை.
சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசு மருத்துவமனை, கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயே சென்று ஒரு அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய ஒரு சம்பவத்தை மேலிடமாக பார்த்தா யார் தப்பு யார் சரிங்கிறதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஆனால் பொதுவாக மருத்துவர்கள் மீது அல்லது மருத்துவர்கள் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து சமீப காலங்களில் பேசுபடு பொருளாக மாறாமல் போயிருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப ஏளனமாக நடத்துவது, எள்ளி நகையாடுவது, அவர்களுடைய குறைகளை வந்து முறையாக கேட்டறியாமல் கடந்து போவது, இப்படின்னு பலவிதமான விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்குமே நம்ம காரணம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சரியான முறையில் திட்டமிடல் மற்றும் இடத்தை நிரப்புதல் ஆகிய வந்து சரியாக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை குறித்து நம்ம பேசவும் செஞ்சுருக்கிறோம், நம்ம நேர்காணலும் அதை குறித்து நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சிஏஜி அறிக்கையின் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து அதிர்ச்சி அடைய செய்கிறதுனே சொல்லலாம். நல்லா கவனிங்க. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அறம் இணையதள ஆசிரியர் சாவித்திரன் எழுதியிருக்கிறாங்க, அதே போல் விகடன் போன்றவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016-2022 ஆண்டு தமிழ்நாடு பொது சுகாதார கட்டமைப்பு மற்றும் சுகாதார சேவைத்துறை பராமரிப்பு பற்றிய இந்திய தலைமை தணிக்கையகம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறையில் குடும்ப நல அசிஸ்டன்ட் மற்றும் பயிற்சியாளர், பெண் சுகாதார ஆய்வாளர், மகப்பேறு குழந்தைகள் நல அலுவலர் உள்ளிட்ட பணிகளில் 75% பணிகள் காலி இடங்களாக உள்ளது. 2ஆம் நிலை சுகாதார மையங்களில் தேவைக்கு குறைவாகவே மருத்துவ மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் உள்ளனர். ஆரம்ப சுகாதார மையங்களில் டாக்டர் மற்றும் நர்ஸ் பணிகளுக்கு பெருமளவு காலி பணியிடங்கள் உள்ளது. சில இடங்கள்ல மருந்து சப்ளை குறைவாக இருக்குது, அப்படிலாம் வச்சுக்கோங்களேன், மருந்தே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறது. இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்க தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் இருக்குல்ல, அது போன்ற சுகாதார மையங்களில் நோயாளிகள் காத்திருப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க வர்றவங்களை பதிவு செய்வதற்கென்று அதற்கான ஒரு தனியான ஒரு கவுண்டர் இருக்கணும். குறைந்தபட்ச தேவைங்க, குறைந்தபட்ச தேவை அப்படிங்கிறது என்ன, ஒரு குடிநீர் இருக்கணும், அல்லது வந்து ஒரு நல்ல சுகாதாரமான சுத்தமான கழிப்ப வசதி அப்படிங்கிறது இருக்கணும்ல. இவை இல்லாமல் இருக்குது, பல சுகாதார நிலையங்களில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. இப்போ எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் செய்யக்கூடிய இடம், அப்புறம் மார்ச்சுவரி, அதாவது இந்த பிணவரை, இந்த 2 இடங்களை எப்படி அவங்க பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரமற்ற முறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதாவது சமையல், மார்ச்சுவரி ஆகியவற்றினுடைய சுகாதாரமற்ற கையாளுதல் முறையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தினுடைய அடித்தரம், அடிப்படை தரம் அப்படிங்கிறதே வந்து அங்கே கெட்டு போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதே போல் எல்லா விதமான மருத்துவமனைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர்ஸோ அல்லது இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படிங்கிற ஐசியூஓ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகர் மருத்துவமனைகளில் வந்து பெரும்பாலும் வந்து இல்லாமல் இருக்குது அல்லது பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை நோக்கி வரக்கூடிய மக்களினுடைய அவங்களுக்கான ஒரு போதாமையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு மாநில அரசுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பட்ஜெட்ல போடக்கூடிய பட்ஜெட்ல 8% வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறைக்கு ஒதுக்கணும். தமிழ்நாடு அரசு 5% தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இந்த நான் சொல்லியிருக்கிற கூட இந்த மேஜர் குறைபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கப்பட வேண்டிய, உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய இடங்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா சுகாதார வசதி, சூழல் வசதி, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கான வேலைகளுக்கு நீங்க ஆள் எடுக்காம இருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டா கூட எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அநீதிகளை வந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊடகத்துக்கும் தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஏன் வந்து இவ்வளவு காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது, சரியான இடங்களில் சரியான நபர்களை போடாதன் விளைவாக ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு யாரு தான் தீர்வு காண்பது? உதாரணத்துக்கு ஒரு சில நபர்கிட்ட நம்ம வந்து பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரசு மருத்துவமனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு இல்லை ஒரு துறை இருக்குதுன்னா அதற்கான ஆய்வகம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு இடத்துல தான் இருக்குது.
இப்போ எல்லாருமே அந்த ஆய்வகத்தை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ லேபோட ஆய்வகங்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே இருக்குது. அதே போல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க காத்திருந்து அந்த ஆய்வகத்தினுடைய வாசல்லே அவங்க காத்திருந்து அதன் பிறகு அதை கொண்டது இவங்களுக்கு கொடுத்து இது வந்து ஒரு 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 ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அப்போ இதை வந்து எளிமைப்படுத்துவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி அதிகமாக வந்து சிந்திக்காமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏன் வந்து கடுமையான ஒரு தன்மையை வந்து நோயாளிகள்கிட்டையோ நோயாளர் உறவுகள்கிட்டையோ அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது வரைக்கும் பேசப்பட்ட பொருளாக இருக்குது. அதனால தான் தனியார் மருத்துவமனைகளுடைய பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. தனியார் மருத்துவமனை நோக்கி மக்களையும் நகர்த்த செய்திருக்கிறது அரசு மருத்துவமனையுடைய குறைபாடு தான் சொல்கிறாங்க. நல்லா நம்ம வந்து மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லணும். தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் காட்டக்கூடிய அக்கறையை அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சீர் செய்யணும் அப்படிங்கிறதுல அதிகமாக காட்டாதன் வெளிப்பாடு தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் நீங்கள் மேலும் மேலும் வந்து குறிப்பிட்ட இடங்களில் வந்து மருத்துவ கல்லூரிகளை அமைப்பதோ மருத்துவ விஷயங்களை வந்து கட்டமைப்பு மேம்பாடு செய்வதோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஆட்களை அந்த இடங்களை நீங்கள் போட்டு அந்த துறைகளை நீங்கள் மேம்படுத்தினா மட்டும்தான் அது சீரான சமமான வளர்ச்சியாக இருக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் குறைகளையும் போக்குவதற்கு அது பயனுள்ளதாக அமையும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான தொடர் செய்திகள் வெளியாச்சு அதை சரி செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது கட்டாயமாக வளர்ச்சியை நோக்கி போகாது, வீக்கமாக அது மாறி நிற்கும். அது எதிர்காலத்தில் டியூமராக தான் மாறும், புற்றுநோயாக தான் மாறும். எனவே அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இதில் கவனம் செலுத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னா குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப நல அசிஸ்டண்ட்டு மற்றும் பயிற்சியாளர், பெண் சுகாதார ஆய்வாளர், மகப்பேறு குழந்தைகள் நல அலுவலர் உள்ளிட்ட பணிகளில் 75% காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 70% காலி பணியிடங்கள் இருக்குதுன்னா எவ்வளோ நிரப்பியிருக்கிறீங்க? கடந்த 2 ஆண்டுகள் எவ்வளோ நிரப்பியிருக்கிறீங்க? அதில் என்ன வேலை பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியே தெரியாத வண்ணமே இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மூலமாக பலன் பெறக்கூடிய அரசு மருத்துவமனையை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கான மருந்து சப்ளை ஆகியவற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோளாறுகளுக்கு என்ன காரணம், தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டறிந்து உடனடியாக தமிழ்நாடு அரசும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இதில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாடு மெடிக்கலில் மருத்துவத்துறையில் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறத மாறுதட்டி சொல்லிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கே போய் நிப்பாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து இப்போ நீட்டு போன்ற தேர்வுகள் மூலமாக நம்ம வந்து அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தேர்வின் மூலமாக சமூக நீதி வந்து இங்கே அடிவாங்குது அப்படிங்கிறத நம்முடைய வாதமாக வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நடுவணரை சொல்ல மற்றவங்களோ பார்த்தீங்களா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு அங்கே ஆளே இல்லை, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்பே இல்லாவிட்டாலுமே கூட தொடர்பு படுத்தி நமக்கான விஷயங்களை வந்து வராமல் பண்ணுவதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. இது ஒரு நடுவர் அரசு கண்டிப்பாக அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது அதற்கான வாய்ப்புகளை வழங்காமல் தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது. அப்போ மாநில அரசு மற்ற துறைகளுக்கு எப்படி கவனம் செலுத்துகிறாங்களோ, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்து எவ்வளோ வந்து வெளியில் வந்து போய்கிட்டு இருக்கு, லாஸில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, பிஓஎஸில் எவ்வளோ வந்து லாஸில் போய்கிட்டு இருக்கு, பிஓஎஸ் இது இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்வைப் பண்ணி போடுறோம் இல்லையா, அதில் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ மிஷின்ஸ் இருக்கிற வரைக்கும் போட்டிருக்காங்க அந்த டேட்டாவில். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய எவ்வளவு கடன்கள் இருக்குது, இது ஏன் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சீட்டு துறைகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்குவீங்களா மாட்டீங்களா, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போது அரசு கஜானாவுடைய சிச்சுவேஷன் என்ன, எங்கே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இப்போ வந்து கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்த்தி இருக்கிறது. கெடுவாய்ப்பாக வெகுஜன ஊடகங்கள் பெருசாக இருக்கிறவங்க இதை பற்றி பெரிய டிஸ்கஷன்ஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி பேசுகிறாங்க அல்லது இதை பற்றிய தீர்வு எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் தலைப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.